சிவபெருமானின் படி அளக்கும் தொழிலை சந்தேகப்பட்டு பார்வதி தேவி பெற்ற சாபம். ஈசன் தினமும் கைலாயத்திலிருந்து பூலோகம் சென்று அங்கிருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவரவர் கர்மா பலன்களை வைத்து உணவளித்துக் கொண்டு வந்திருக்கிறார். இப்படி இருக்க ஒரு முறை பார்வதி தேவியிடம் பூலோகத்துக்கு சென்று விட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார். அப்போது அன்னை பார்வதிக்கு ஒரு சந்தேகம். சிவபெருமானால் எப்படி எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்க முடியும் என்று சிந்தித்து ஈசனையே சோதிக்க நினைத்த தேவி பூலோகத்திலிருந்து ஒரு எறும்பை பிடித்து காற்று கூட உள்ளே நுழையாத ஒரு பானையில் அடைத்து வைக்கிறார். ஈசன் திரும்பியதும் தேவி சிவபெருமானிடம், இன்னைக்கும் எல்லா உயிரினத்துக்கும் உணவு அளித்து விட்டீர்களா சுவாமி என்று கேட்கிறார் தேவி. கொடுத்து விட்டேன் என்கிறார் ஈசன். ஆனால் பார்வதி தேவி, நீங்கள் சொல்வது தவறு. நீங்கள் ஒரு உயிரினத்திற்கு உணவு அளிக்கவில்லை. அது இந்நேரம் இறந்து கூட போயிருக்கும் என்று ஒளித்து வைத்த எறும்பை எடுத்து காட்டுகிறார். ஆனால் அந்த எறும்பின் வாயிலும் ஒரு அரிசி பருப்பு இருந்துள்ளது. காற்று கூட உள்ளே நுழையாத சிறு பானையில் இருக்கும் எறும்புக்கு கூட கருணையுடன் உணவு அளித்துள்ளார் ஈசன் என்று ஆச்சரியம் அடைகிறார். தேவி தன் மீது சந்தேகம் பட்ட காரணத்தால் பார்வதி தேவி தப்பை உணரும் வகையில் காட்டுப்பேச்சியாக போ என்று சாபம் அளித்துள்ளார். ஈசன் இந்த காட்டுப்பேச்சு அவதாரத்தில் பிறந்தவர்தான் ஈசனின் மகனான சுடலை மாடன்.